ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 1 சாமுவேல் chapter 12 verse 24. நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயந்து அவரையே சேவிக்க வேண்டும். Dear children of God, we need to have the fear of the Lord and serve Him. There are times people fear for human beings. That is the reason they forget God. They go after people. Here, the word of God is very clear. First, fear the Lord and serve Him and worship Him and adore Him. The fear of the Lord is the beginning of wisdom. When you have the fear of the Lord will give you wisdom so that you will excel in everything, whatever you do. Bezalel had the spirit of God's wisdom. That is the reason he was a smart person in everything. How did he get the God's wisdom? Because he had the fear of the Lord. Same way, when you have the fear of the Lord, you will have God's wisdom in your life. So you need to understand, you need to have the fear of the Lord so that you will serve Him. You will do everything whatever the Lord expects from you. And also, you need to ponder how great things that the Lord has done in your life. You need to meditate the good things that God has done in your life, forgetting all the failures or forgetting everything what you have not received yet from God. But praise and thank God for all the great things that you have received from God. கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு இதுவரைக்கும் கிடைக்காத அநேக காரியங்களை கர்த்தரிடத்தில் சொல்லி முறுமுறுக்காதபடிக்கு, குற்றம் சாட்டாதபடிக்கு கர்த்தர் செய்த மகிமையான காரியங்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவைகளை சொல்லி நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். உங்களுக்கு யாராவது நன்றி செலுத்தாமல் இருந்தால் நீங்கள் செய்த நன்மைகளை மறந்து விட்டார்கள் என்று நீங்கள் நினைத்து அவர்களை குறித்து எவ்வளவு மோசமாக நினைக்கிறீர்கள். அதே போலத்தான் கர்த்தருக்கும் நாம் நன்றி செலுத்தாமல் இருப்போம் என்றால் அவர் செய்த நன்மைகளை நினைக்காமல் போய்விட்டோம் என்று கர்த்தர் கருதுகிறார். இன்றைக்கு நீங்கள் நான் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். நாம் கர்த்தருக்கு பயந்து அவரையே சேவிக்க வேண்டும். அவர் நமக்கு செய்த மிகமையான காரியங்களை, மேன்மையான காரியங்களை சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் மேலும் மேலும் ஆசீர்வாதங்களை தருவார். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரையே சேவிக்கவும் அவர் செய்த மகிமையான காரியங்களை சிந்திக்கவும் இந்த நாளிலே எங்களுக்கு போதித்த வாயிலால் உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உலக பிரகாரமான மனிதர்களைப் போல அல்ல, குறை சொல்லுகிறவர்களாக, குற்றம் சாட்டுகிறவர்களாக, முறுக்கிறவர்களாக அல்ல. நாங்கள் உமக்கு நன்றி உள்ளவர்களாக, நீ செய்த நன்மைகளை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக கர்த்தாவே எங்களை மாற்றும். எங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்தவர்களும் மேன்மையான காரியங்களை செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துவோம். இன்னும் நாங்கள் உமக்கென்று வாழ, உம்மையே சேவிக்க எங்களுக்கு உதவி செய்தவர்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.